நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே பூட்டிய வீட்டிற்குள் அழுகிய நிலையில் தம்பதி கிடந்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களோடு நிகராம் செய்தியாளர் ரவி. விவரம் என்ன? தேவபெருமன், அதாவது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்துள்ளது இருக்கூர். இங்கு இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வடக்கு செல்லம்பாளையத்தை சேர்ந்தவர் விவசாயி ரவி என்கிற பொன்னுசாமி. இவருடைய மனைவி பெயர் வாசுகி. இவர்கள் இருவரும் தனியாக வீட்டில் இருந்துள்ளனர். இவருடைய மகள் இருக்கிறார்கள். இவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் இவருடைய தொழில் நஷ்டம் காரணமாக ரவி வடக்கு செல்லம்பாளையத்தில் உள்ள அவரது பரமத்தி வீட்டு அருகே குத்தகைக்கு எடுத்து வாடகைக்கு இருந்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் அந்த வாடகை வீட்டில் பாக்கு மட்டை மற்றும் தொழில் ஈடுபட்டு வருகிறார். தொடர்ந்து அந்த பாக்கு மட்டை தொழிலில் ஈடுபட்டு வந்த நிலையில் நஷ்டம் ஏற்படவே இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர் 2 தினங்களுக்கு முன்பு அவருடைய வீடு திறக்கப்படாமல் இருந்தது. அந்த வீட்டிலிருந்து லேசான துர்நாற்றம் வீசியதால் அங்கு இருந்த அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் வீட்டின் வெளியிலிருந்து பார்த்த பொழுது துர்நாற்றம் அடித்தது. உடனே அவருடைய மனைவி ரவியும் போன் செய்து அழைத்தனர். ஆனால் போன் எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் காவல்துறைக்கு தகவல் கொடுத்த பிறகு வீட்டை திறந்து பார்க்கும்போது ரவி மற்றும் வாசுகி இருவரும் உடல் அழுகிய நிலையில் வீட்டுக்குள் கிடந்தனர். இதனை அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் அவருடைய உடலை அழுகிய நிலையில் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் இருவரும் அவர் உறவினர்களுக்கு, அதாவது மகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் இறந்தது கடன் தொல்லையா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இதே பகுதியை உள்கோட்டம், அதாவது இந்த பகுதியிலிருந்து 20 கிலோமீட்டருக்கு அருகில் உள்ளது நேற்று முன்தினம் மூதாட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெருபரப்பு ஏற்படுத்தியிருக்கிற சூழ்நிலையில் இந்த 20 தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தி இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரவிக்குமார்.